அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர், ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி, திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்து மட்டும் இன்றைய நாள் அருமையான நாள். மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். மனம் பல வழிகளில் குழம்பிக் கொண்டிருந்தாலும் இன்று அதுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் பகைவர்கள் உருவாகக்கூடிய நாள், எதிர்ப்புகள் வளரக்கூடிய நாள். அதனால் விழிப்புணர்வு இருந்து உங்களுக்கு தற்காத்துக் கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்து மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி, வெங்காயம், பூண்டு, காய்கறி, கீரைகள்லாம் இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்து மட்டும் பொருளுரியும் பணவரியும் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வரக்கூடிய நாள். இன்பத்தோட பகைகள் அதிகமாக இருக்கும், அதே போல் துன்பம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் ஏற்படக்கூடிய நாள். அற்புதமான நாள். கன்னி ராசியை பொறுத்து மட்டும் நாள் அற்புதம். எந்த செயல் செய்தாலும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் அந்த வேலையை செய்து அனைவருடைய பரிசு பாராட்டுகளை பெறுவீர்கள். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவர்கள் உதவி, கருணை, பரிவு, அனுதாபம் இதெல்லாம் ஏற்படுகிற நாள். விழிப்புணர்வு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. அப்போ தான் உங்களை இந்த நாளில் உங்களை தற்காத்து கொள்ள முடியும். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் உடல்வாதிகளும் உடல் சோர்வும் ஒரு மறதியும் ஏற்படக்கூடிய நாள். ஓய்வு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும், மனம் கலக்கம் அடையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. மகர ராசியை பொறுத்தமுள்ள வெற்றி மேல் வெற்றி தான். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் நாள். அடுத்துக்கிட்ட உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள். அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்கள் வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது. அதே போல் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடியது வாய்ப்புன்ற அதிகம். மீன ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமையில் இருக்கும், அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. நண்பர்கிட்ட இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இன்று. அதனால் மீன ராசிக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. இப்போ இந்த விருச்சிக ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. எக்காரத்து கொண்டோம் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேரில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க.